வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாறன் நைட்டில் ராமச்சந்திரன் ரூமுக்கு போகிறாரு. அப்போ ராமச்சந்திரன் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எப்படியாவது நம்ம அப்பாவுக்கு முத்தம் கொடுத்துடணும் அப்படின்னு மாறன் உள்ளே போனோடனே கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாரு. அப்போ ராமச்சந்திரன் பக்கத்தில் உள்ள பெட்ஷீட்டை எடுத்து மாறன் முகத்தை அப்படியே மூடிடுறாரு. மூடிட்டு அடின்னு வெளுத்து எடுக்கிறாங்க. வள்ளி, ராகவா எல்லாரும் வாங்க, இங்கே யாரோ ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அடின்னு வெளுத்து எடுக்கிறாங்க. வீரா அந்த இடத்துக்கு வராங்க. இது மாறன் தான், வேற யாரும் இல்லை அப்படின்னோடனே இவன் இப்படி இங்கே வந்தான் அப்படின்னு வள்ளி கேட்டோன்னே, மாறனோ நீங்கள் எல்லாம் குடும்பமா, ஒரு பையன் சிக்கனா இப்படி அடிக்கிறது அப்படின்னோடனே ராமச்சந்திரனோ என்னடா வேலை இது, முதல்ல போய் படுத்து தூங்குற வழியை பாரு, என்ன இது என் ரூமில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே மாறன் ஓடி போயிடுறாப்புல. அப்புறம் திரும்ப காலையில் ராமச்சந்திரனை யோசிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நைட்டு ஏன் அப்படி வித்தியாசமாக இவன் நடந்துக்கிட்டான், ஒரு நாளும் இப்படி நடந்தது இல்லையே, எதனால் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக அப்போ மாறன் அந்த இடத்துக்கு அப்படியே பின்னாடியே சத்தம் போடாமல் ராமச்சந்திரன் கன்னத்தில் ஒரே மொத்தமாக கொடுத்துட்டு, எப்படியோ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது, என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கிண்டலாக பேசவும், நான் கொடுத்துட்டேன், அவருக்கு நான் முத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறாப்புல. ராமச்சந்திரன் வள்ளியை கூப்பிடுறாங்க. என்ன உன் மருமகன் என்ன கிறுக்கு ஏதாவது பிடிச்சிடுச்சா, நைட்லேருந்து ஒரு மாதிரியாக நடந்துக்கிறான் அப்படின்னோடனே, என்ன தான் அப்படி பண்ணான், இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் என்ன பண்ணான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறாங்க.